முட்டை பர்கர் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ரெண்டு பன்னு, வெண்ணெய் 100 கிராம் எடுக்கணும், தக்காளி சாஸ் ஒரு 5 டீஸ்பூன், கேரட் 1, குடமிளகாய் 1, முட்டைக்கோஸ் சிறிதளவு, பெரிய வெங்காயம் 1 ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 1 ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 முட்டை, எக் மயோனீஸ் ஒரு 5 டீஸ்பூன். முதல்ல அடுப்பில் வடைச்சட்டி வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் போட்டு காய்கறியெல்லாம் நம்ம வதக்கி எடுத்துடலாம். வெண்ணெய் உருகட்டும். இந்த பட்டர் நான் வீட்டில் செஞ்சது. இந்த வெண்ணெய் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதனால் நான் இப்போ காமிக்கலை. இப்போ வெண்ணெய் உருகிருச்சு. கேரட்டு, வெங்காயம், குடமிளகாய் எல்லாமே நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் போல் மிளகுத்தூள், உப்பு கொஞ்சம் போல் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக வேக வேண்டியதில்லை, லைட்டாக அந்த எண்ணெயில் அந்த பட்டரில் வதங்கினா போதும். வதங்கிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து பன்னை நல்லா ஈக்குவலாக 2ஆக கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி கட் பண்ணிடலாம். அடுப்பில் தோசைக்கல்லை வச்சிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி பன்னை டோஸ்ட் பண்ண போகிறோம். உருகட்டும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததை டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கருகிரும். அதனால் அப்படியே தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒன்று போல் ஈவனாக இதாகும், ஈவனாக டோஸ்ட் ஆகும். அப்படியே பட்டர்லேயே அப்படியே தேய்ச்சிட்டே இருக்கணும். ஒன்று போல் நல்லா ஈவனாக வெந்துடும். டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம்.
இதே மாதிரி அந்த பன்னையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பர்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பன்னோட அடிப்பகுதியை எடுத்து வச்சுக்கணும். எக் மயோனீஸை வந்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணணும். எக் மயோனீஸ் வந்து நான் ஒரு முட்டையை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். ஏற்கனவே நான் மயோனீஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. எக் மயோனீஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், குடமிளகாய் இதெல்லாம் நல்லா வெண்ணெயில் வதக்கி வச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம 1-2 எடுத்து வைக்கணும். குடமிளகாய், அடுத்து நம்ம கேரட், அதுக்கப்புறம் சீஸ் எடுத்து வைக்கிறேன். இந்த சீஸும் நான் வந்து என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன், எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் முட்டையை வந்து ஒன் சைடு வேக வச்சு பர்கரில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி தாளிக்கிற கரண்டியை வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணிடணும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அடியில் நல்லா வெந்துடும். அப்படியே எடுத்து நம்ம பர்கரில் வச்சிடலாம். நான் உப்பு தூவி விடுறேன். புளிக்கரண்டி இல்லாதவங்க தோசைக்கல்லையே ஊற்றிட்டு ஒரு மூடியை வச்சு அப்படியே அளவாக அதில் எடுத்தோன்னா ரவுண்டாக ஷேப்பில் கிடைக்கும். அதை நம்ம அப்படியே எடுத்து பர்கரில் வச்சிடலாம். முட்டையை ஒன் சைடு வேக வச்சு ஆம்லேட் மாதிரி போட்டேன். அப்படியே சூடாக எடுத்துகிட்டு வந்து அந்த சீஸ் மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி, முட்டைக்கோஸ், இதில் யூஸ் பண்ணுற அடுத்து வந்து தக்காளி சாஸ் வந்து நம்ம அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இதில் யூஸ் பண்ணுற எக் மயோனீஸ், சீஸு, அதுக்கப்புறம் பட்டர் எல்லாமே நான் வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. முட்டை வச்ச உடனே வெஜிடபிள்ஸ், தக்காளி சாஸ், மறுபடியும் இந்த முட்டைக்கோஸு எல்லாமே அதில் வச்சு ஆட் பண்ணிவிட்டு சீஸ் மேலே நம்ம சூடாக முட்டை வச்சனால அது லைட்டாக மெல்ட் ஆகிருக்கும். நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பன்னோட மேல் பகுதியிலையும் நம்ம வந்து எக் மயோனீஸ் தடவிட்டு மேலே வச்சு அப்படியே சர்வ் பண்ணிடலாம். மேலே வச்சு மூடிட்டு அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம அதையும் செஞ்சிடலாம். சுவையான முட்டை பர்கர் ரெடி.